Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த பாவாடை சட்டையில வர்க் பண்ண போறோம். இந்த பாவாடை சட்டையில பாத்தீங்கன்னா சட்டை வந்து பர்பிள் கலர், பர்பிள்னா லைட் லாவெண்டர் கலர் அண்ட் ஸ்கர்ட் பாவாடை வந்து பிங்க் கலர். பாவாடை தைக்க போயிடுச்சனால காட்ட முடியல. பிங்க்கும் கனகாம்பர கலர் கலந்த மாதிரியான ஒரு கலர். ஸோ அகெயின் அந்த நெக்லஸ் பேட்டர்ன் தான். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாவாடை சட்டையோட பார்டர் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல் சில்வர் ஜரி தான் வருது. பாவாடையிலையும் சரி சட்டையிலையும் சரி சில்வர் ஜரி மட்டும் தான் வருது. பாவாடைக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு ஜரி வருது. ஸோ அதனால வந்து நம்ம கோல்டும் சில்வரும் கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஒர்க் ஃபுல்லாக சில்வர் கலரில் தான் இருக்க போகுது. இப்போ இதில் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு கீழே வந்து ஒரு சோக்கர் பீஸ் மாதிரி ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி ஜுவல்லரி டிசைன் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணணும்னு நினைக்கும் போது மேக்ஸிமம் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். லைக் பீட்ஸ், ஜர்தோஷி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஜுவல்லரியோட லுக் வந்து நல்லா கிடைக்குது நமக்கு. த்ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக ஜுவல்லரி மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஜர்தோஷி ஸ்ப்ரிங் சில்வர் கலர் எடுத்திருக்கேன் அண்ட் ஜரியும் சில்வர் கலர் வச்சிருக்கேன். இப்போ இதில் என்ன வரைஞ்சிருக்கோன்னா இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக லீஃபாக வர மாதிரி போட்டிருக்கு. நடுவில் வந்து ஒரு பெரிய திலகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃப் போர்ஷனை ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சு அடைக்க போகிறோம். எப்படி பண்ணாங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த லீஃப்ல வந்து நம்ம ஜர்தோஷி வச்சு லோடிங் பண்ண போறோம். லோடிங்னா ஃபிளாட் லோடு, அடியில் எதுவும் பேஸ் கொடுக்காம ஃபிளாட்டா லோட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் அந்த சில்வர் ஜர்தோஷி வந்து ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சில்வர் கலருங்கிறனால வந்து த்ரெட்டுமே நம்ம இப்போ யூஸ் பண்ற ஸ்விங் த்ரெட்டுமே ஒயிட்ல எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஜென்ரலா கோல்டு கலர் யூஸ் பண்ணும்போது கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட்டா எடுப்போம். இன்னைக்கு வந்து சில்வர் பீஸுங்கிறனால நம்ம ஒயிட் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லீஃப் இருக்குன்னா இதோட சென்டர்ல ஒரு லாங் ஸ்டிச் போட்டு மேலே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் மேலே ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதே மாதிரி இந்த ஒரு சைடு ஆஃப் த லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங் கட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக இழுத்து விட்டு அதுக்கப்புறம் பீசஸ் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆகிக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க டுட்டோரியல்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த ஜர்தோஷி எப்படி இழுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ டுட்டோரியலும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லீஃபோட ஒன் சைடு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த சைடு அதாவது லீஃப்க்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அதை சென்டரா வச்சுட்டு ரெண்டு பக்கமும் லைன் லைனா ஜர்தோஷி வர மாதிரி போடுறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு லீஃப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த எல்லா லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இப்போ இந்த லீஃப்ல எல்லா லீஃப்லையும் லீஃப் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நெக் லைன். இந்த நெக் வந்து ஒரு மாதிரி பாட் ஷேப்ல வர மாதிரி இந்த ஷேப் போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு குட்டி நெக் லைன் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது போட்டுட்டு இது வந்து ஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குட்டி யூ வருது இல்லையா, இதுக்குள்ள வந்து இந்த ஜர்தோஷி வச்சு லோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பைப்பிங் ரோ போட்டு போறேன். இது டபுள் லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் வர மாதிரி பைப்பிங் ரோப். இந்த மாதிரி பைப்பிங் ரோப் ஃபிக்ஸ் பண்ணும்போது க்ளூ வந்து கொஞ்சம் நார்மலாகவே போடுங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டோம்னா சைட்லலாம் த்ரெட்டுக்கு சைடில் வந்துடுச்சுன்னா ஊசி இறங்காது, ஊசி உடஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு போட்டுட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடணும். இப்போ இந்த ரோப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதோட எண்டில் வந்து கொஞ்சம் பிசிறு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு சும்மா ஜிக்ஸாக ரஃபாக போட்டோம்னா அது கொஞ்சம் அந்த பிசிறு மறைஞ்சிடும். இது மேலே வந்து நம்ம ஜர்தோஷி தைக்கும் போது அந்த ஒயிட் நூல் ரொம்ப தெரியாமல் நீட்டாக முடிஞ்சிடும். அந்த அடுத்து போடும்போதெல்லாம் ஜஸ்ட் ஜிக்ஸாக ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுகிட்டே போகணும். ஸோ இப்படி பண்ணி இதை டைட் பண்ணிவிட்டு இது மேலே தான் நம்ம லோடிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோப் மேலே ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இது மேலே லோடிங் போட்டு போகிறோம். இப்போ லோடிங் பண்ணும்போது இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து ஜஸ்ட் பிளெயினாக ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஒரு ஜர்தோஷி கோர்த்து இந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். மறுபடியும் இங்கே ஒரு குட்டி லாக். இதே மாதிரி ஒரு பீஸாக வச்சு தைச்சிட்டே வரணும். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது அந்த கிராஸ். நல்லா கிராஸாக போட்டால் தான் லோடிங் ஸ்டிச் அழகாக இருக்கும். இப்போ இந்த நெக் லைனில் வந்து நம்ம ஜர்தோஷி வச்சு லோடிங் பண்ணி முடிச்சாச்சு, சில்வர் ஜர்தோஷி. அடுத்து வந்து இந்த பாட் ஷேப்பில் ஒரு நெக் வருதுல அவுட்லைனில், அதுக்கு வந்து மறுபடியும் சில்வர் கலர் சீனி பாசி எடுத்திருக்கேன். இது வந்து மெட்டாலிக் சில்வர், இதுலேயே மேட் ஃபினிஷும் வருது. பட் நம்ம ஜரி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுனால நான் மெட்டாலிக் சில்வர் எடுத்திருக்கேன். மெட்டாலிக் கோல்டு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி மெட்டாலிக் சில்வர் இது. இதே இந்த லைனில் ஃபுல்லாக வச்சு தைச்சிடணும். இந்த மாதிரி சீன் பாசி யூஸ் பண்ணும்போது ரெண்டு பாசியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 3 பாசி 4 பாசிலாம் ஒரே நேரத்தில் தைச்சிங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி தூக்கி வந்துடும். இப்போ இந்த பீட் லைனும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து சென்டரில் திலகம் இருக்கு இல்லையா, இதை ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து நல்லா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல் ஸ்டோன், அதாவது வெயிட்டாக இருக்கும். நார்மல் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் மாதிரி இல்லாமல் கிளாஸ் மாதிரி, லைக் என்ன மெட்டல்னு சொல்லத்தில் எனக்கு ஒரிஜினல் ஸ்டோன் சொல்லுவோம். இதை பேக்கில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் இருக்கும். ஒயிட் மற்ற நார்மல் பிளாஸ்டிக்ஸ் சொன்னால் ஒரு மாதிரி ஒயிட் ஃபினிஷ் இருக்கும். இது வந்து சில்வர் ஃபினிஷில் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இதை ஒட்டி வச்சுருக்கேன். இதை தைச்சிட்டு இதை சுற்றி வந்து பீடு, ஸ்டோன் செயின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டோன் ஒட்டி காஞ்சிச்சு. இதுக்கடுத்து ஒரு லைன் சீனி பாசி, இப்போ இந்த ஸ்டோன் செயின் வச்சுட்ருக்கோம். அந்த ஒரு லைன் பீட் வச்சு முடிச்சுட்டு இந்த ஸ்டோன் செயினில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல் சில்வர் ஒர்க்குன்றனால ஸ்டோன் செயினோட பேஸும் அதாவது பேக் சைடு இதுவும் சில்வர் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஸ்டோன் செயின்க்கு அடுத்து வந்து ஒரு லைன் பைப்பிங் ரோப் ஒட்டி வச்சுருக்கேன். இதை பாவடையோட இந்த டாப்போட பாவடை வந்து பிங்க் கலர் இல்லையா, ஸோ அதனால் அந்த பிங்க் கலர் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கொண்டு வருவோம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு லோடிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாவடை கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு திலகம் ஷேப் லோடிங். இந்த திலகம்ல வந்து ஒரு லைன் த்ரெட் லோடிங் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு லைன் பீடு வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியல் ஒர்க்கும் முடிச்சாச்சு. பீடு, ஸ்டோன்ஸு, அந்த ஜர்தோஷி எல்லா மெட்டீரியல் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃபுல்லாக அவுட்லைனிங். இப்போ இந்த லீஃபுக்கு, இந்த நெக் லைனுக்கு, இந்த திலகம்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஜரி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்லைனுக்குமே ஜரி போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவுட் சைடில் வந்து கொஞ்சம் ரவுண்டாக போட்டிருக்கேன் இல்லையா, இதை எப்படி ஃபில் பண்ண போகிறேன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெளியில் ஒரு பெரிய ரவுண்ட் போட்டிருக்கேன், உள்ளே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பெரிய ரவுண்டோட உள் பக்கத்தில் ஒட்டியே ஒரு லைன் அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும். ஒரு லைன் செயின் ஸ்டிச்.
இப்போ இந்த ஒரு லைன் அவுட்லைன் முடிச்சிட்டோம். அதாவது ஒரு லைன் செயின் ஸ்டிச் ரவுண்டாக போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஹாஃப் லோட் ஸ்டிச்னு சொல்லுவாங்கல்ல, பட்டன் ஹோல் ஸ்டிச், அந்த ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் வெளியில் வர மாதிரி, அதுக்காக தான் உள்ள ரவுண்டு வரைஞ்சிருக்கோம். இந்த ரவுண்டை கணக்கு பண்ணி இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஸ்டிச்சஸ் போடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ரவுண்டாக போடுறோம், இல்லைன்னா ஹாஃப் லோட் ஸ்டிச்சை ரவுண்டாக போடுறோம். கொஞ்சம் நெருக்கி அடைச்சி வர மாதிரியே போடணும், அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரவுண்டை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன், குந்தன் ஸ்டோன், இப்போ இந்த மெட்டல் ரிங்கோட வருது இல்லையா, அந்த குந்தன் ஸ்டோன் இதை வச்சு ஒட்டிடும். அதுக்கப்புறம் இந்த எண்டில் இதோட அவுட்லைனில் மறுபடியும் ஒரு லைன் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் போடும்போது இன்னும் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகுது. இதே மாதிரி இந்த எல்லா ரவுண்டையும் ஃபில் பண்ணணும். இது வந்து ஒரு ரவுண்டாக வச்சு நெக்லஸை சுற்றி ரவுண்டாக வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த நெக்லஸோட அவுட் சைடில் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். எல்லாத்துலேயும் இந்த குந்தன் ஸ்டோனும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இங்கே இருக்க இந்த ஸ்பேஸில் வந்து நான் செக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த செக்ஸில் ஃபுல்லாக கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கட் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடுறேன். இந்த செக்ஸ் வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய செக்ஸ் வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஜுவல்லரி எஃபெக்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் நார்மலாக சும்மா கட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பெரிய செக்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். இந்த ஜரி செக்ஸ் ஃபுல்லாக போட்டு கட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும், ஜரி செக்ஸ் போட்டோன்னு இந்த மாதிரி இருக்கும். அது மேலே வந்து நம்ம மஸ்கிட்டோ காயில் வச்சு நான் ஹிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம்னா அந்த பிளாக் இருக்காது. ஜரியில் படாமல் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இதில் ஹோல்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இது மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடலாம், பட் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இந்த மாதிரி, இப்போ இந்த லைன் மேலே நான் ஜிக்ஸாக் போடணும் அப்படின்னா இங்கேருந்து ஜரி எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டு இது மேலே ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட் ஃபினிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கட் ஒர்க்குக்கு இண்டிவிஜுவலாக டுட்டோரியல் இருக்குது, அதுவும் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு லைன் மேலேயும் டைட்டாக நெருக்கமாக சிக்ஸாக் போட்டுகிட்டே வரணும். இப்போ இதில் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கட் ஒர்க்கு எல்லாமே வந்து ஜிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டோம். எல்லா இடத்துலையும் ஜிக்ஸாக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த கட் ஒர்க்கு கீழே கிளாத் வைக்கணும் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி இதில் பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த கட் ஒர்க் கீழே வைக்கிற துணி வந்து நான் 2 துணி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாவாடை கலர் வந்து இந்த கலர், இந்த த்ரெட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கலர் நெட் கிளாத் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். இந்த நெட் கிளாத்தும் அதோடு சேர்த்து கொஞ்சம் போல் கோல்ட் டிஷ்யூ ரெண்டும் சேர்த்து வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும், இந்த கலரே கொஞ்சம் ஷைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நமக்கு வந்து நெட்டு தான் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இதை வந்து டபுள் நெட்டாக எடுத்திருக்கேன், அதாவது டபுள் லேயராக எடுத்திருக்கேன். ரெட்டையாக மடித்து போட போகிறேன். அப்போ தான் அந்த கலர் இன்னும் பிரைட்டாக தெரியுது. அதனால ரெட்டையாக மடிச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துலலாம் க்ளூ போட்டுக்கணும். கிளாத்தில் படாமல் ஸ்டிச்சஸில் மட்டும் படுற மாதிரி. அதாவது இப்போ இந்த பக்கம் கிளாத்துலலாம் பட்டுச்சுன்னா வெளியே தெரியும். அப்படி தெரியாமல் இந்த ஸ்டிச்சஸில் மட்டும் க்ளூ வர மாதிரி அப்ளை பண்ணிக்கணும்.
அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நாள் ஆனால் அது கட் ஆகிடும், வந்து போயிடும், பழசாச்சுனா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி எப்போவுமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் அந்த த்ரெட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அது மேலே இந்த கிளாத்து நமக்கு என்ன கலர் கிளாத் வேணுமோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கிளாத் வைக்கணும் இல்லையா, இப்போ டபுள் கலர் சிங்கிள் கலர்னால் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கிளாத் வச்சுட்டு இது மேலே அவங்க இந்த கலர் லைனிங் கொடுத்தாங்கன்னா இந்த கலரும் தெரியும். அது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோல்டு டிஷ்யூவும் மேலே வச்சுட்டா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் போல் க்ளூ போட்டுக்கோங்க. ஏற்கனவே க்ளூ இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க, கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஃபேனில் ட்ரை பண்ணிவிடுங்க. இது காய விட்டு காட்டுறேன். இது ஒட்டினது ஃபுல்லாக காஞ்சிச்சு. இப்போ பின்னாடி திருப்பி பார்ப்போம். இப்போ நமக்கு கட் ஒர்க்கு கீழே கிளாத் வச்சு ஃபிக்ஸ் பண்ணது நீட்டாக வந்துருச்சு. நம்ம நினச்ச மாதிரியேவும் அதே கலர் வந்துருச்சு. அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸோட ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஸ்லீவ்க்கு நான் ஒர்க் பண்ணலை, ஏன்னா பெரிய பார்டர் இருக்கிறனால இதவே ஃபுல் ஸ்லீவ் லாங் எல்போ ஸ்லீவ் மாதிரி வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதோட இந்த பொண்ணோட ப்ளவுஸ் இருக்குது, இது இவங்களுடைய அம்மாவுக்கு இதே டிசைன் பண்ணியிருக்கோம் சாரீ ப்ளவுஸுக்கு, அதையும் காட்டுறேன். அதே டிசைன் கொஞ்சம் இது வந்து ஃபுல் கோல்டு பார்டர் வந்தது, அதனால ஃபுல் கோல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் என்னென்னா அந்த ரவுண்ட் சுற்றி கொஞ்சம் ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம். அண்ட் சென்டரில் ஸ்டோன் வந்து சாரீ கலருக்கு மேட்சாக எல்லோ கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு கீழே வந்து நான் எல்லோ கலர் கிளாத்தும் சில்வர் டிஷ்யூவும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது இனிமேல் தான் பண்ணணும் நான். இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸுக்குரிய ட்ரேஸுமே வந்து ப்ளாகில் போடுறேன். ஏன்னா இது வந்து சின்ன சைஸு, இந்த பாப்பாவுக்கு போட்டது சின்ன சைஸு, அம்மாவுக்கு போட்டது பெரிய சைஸ். ரெண்டுமே நான் தனித்தனியாக வரைஞ்சி தான் பண்ணேன். ஸோ அந்த ரெண்டு ட்ரேஸுமே ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.